ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற சேனல் பேர் ஜிவன் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரானி டூவில் டோர் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். கிரானி டூவில் டோர் எஸ்கேப் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நிறைய பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கொடுக்காம பார்த்துட்ருப்பீங்க. மறக்காமல் எல்லாம் செஞ்சுட்டு பாருங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போய் முதல்ல ஒரு 5 விஷயத்தை கண்டுபிடிக்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா டோர் ஹேண்டில், இது ஆமாம் டோர் ஹேண்டில், வீல், அப்புறம் ஹேண்ட் வீலு, அப்புறம் வேறு என்ன க்ரௌ பாரு, அப்புறம் பெட்லாக்கி, அம்புட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. ஆமாங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிரானிங்கிற கிராண்ட்பாவை, அதாவது சொட்டை தேங்காய் மொட்டை தேங்காய்கிட்ட இன்றைக்கி நம்ம விளையாட்டு கட்டி விட போகிறோம். வேண்டாம் பாருங்க. டேய், எந்த ஒரு மூட்டடா இது? கெல்ட்டு பையிலே நார பையிலே. இது திருப்பதி முட்டைடா. இந்த முட்டையை பார்த்து எத்தனை பேர் தெரியுமா சீண்டி இருக்கேன். சீண்டு இருக்கியா? டேய், அடிச்சிருக்கதா சொல்லணும். சரி, ஓகே, கிளம்ப ரொம்ப பக்கத்தில் வந்துட்டான். அதாவது மொட்டை தேங்காய். நாம் என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல போய் எஸ்கேப் போயிடுவோம். இங்கே இருந்து எங்கே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேலே போகலான்னு பார்த்தா கிளம்பி வந்துட்டான். ஸோ சேட். சரி, ஓகே, சீக்கிரம் போய் வேண்டியதான். என்ன சொட்டை தேங்காய் இப்படி இருக்கிற ஃபஸ்ட் சாப்டர் நல்லா இருந்துச்சா? டேய், நீ ஓசி பிரியாணி தரந்தாருன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஓசி பிரியாணி தரல. உனக்கு லெக் பீஸ் போடுறேன். இப்போ பெருமாளோட புர்ரா. என்னது பெருமாளா? மொட்டை தேங்காய் இல்லையா? டேய், இல்லைடா, டபுள் பேராக இருக்குமோ? சரி, ஓகே, நம்ம பெருமாள்னு யூஸ் பண்ணுவோம், மொட்டை தேங்காய்னு யூஸ் பண்ணுவோம். இதுலலாம் இருக்கே. சரி, ஓகே, முதல் வேலையை நம்ம டோர் லாக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போடுவோம். என் பொண்ணுடி போட்டு இன்சல்ட் பண்ணிட்டான். அவனை சும்மா விட மாட்டேன். டேய் பெருமாள், அதாவது மொட்டை தேங்காய், உன்னை இன்ஸ்டால் பண்ணதே உன் முன்னாடி தான்டா. எங்க அவன் போய் சொல்றாங்க. நான் நிரபராதி. அவன் தான் உங்களை அப்படி சொன்னான். மொட்டையும் சொட்டையும் எப்படி எனக்கு கொத்து விடுது பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதாவது லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்போ தான் இந்த கிளவி வீட்டிலேருந்து தப்பிக்க முடியும். ஓகே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான். நாம் என்ன பண்ணுவோம், கிளவி வர வரைக்கும் இங்கே போடுவோம். கிளவி சீக்கிரவா, உனக்கு சிக்கன் பிரியாணி போடுறேன், மட்டன் மக்னி போடுறேன், சீக்கிரவா. உஷாரிச்சா என்ன கூப்பிடா வரவே மாட்டேங்குது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு உஷாராக இருக்குன்னு நினைக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், இது திறந்து விட்ருவோம். இது திறந்து விட்டு நம்ம சீக்கிரம் எஸ்கேப் போய் வேண்டியது தான். எனக்கு தெரிஞ்சு இந்த கிளவி ஓசி சோறு தான் போடுறோன்னு கண்டுபிடிச்சிருச்சு போல. இல்லை, நீ இந்த தாட்டி ஓசி சோறு எனக்கு போட முடியாது. உன்னை இன்னைக்கு இந்த விளக்கமான கட்டையில வச்சு டப்பு 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 டப்புன்னு அடிச்சு உன்னை பேக்க போறேன். அதுதான் இன்னைக்கு என்னோட வேலை. என்னதே இருந்தால் ஓசி சோறு நான் கூட்டிட்டு இருப்பேன். இந்த தாட்டி ஏமாற கரெக்டாக வந்தா பார்த்தல. கிளவி மூச்சு விடாமல் பேசுறதுக்கு அதுக்கு ஒரு லாக் ஃபிட் பண்ணி உள்ளார அமுச்சு விட்ருவோம். சரி, ஓகே, இப்போ 2 பேர் வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 பேரும் உள்ளார உட்காந்து மாட்டி விட்ற வேண்டியதான். இன்னும் இந்த சொட்டை தேங்காய் மொட்டை தேங்காய் காணுமே. நேரத்துக்கு ஓடியாந்துருக்கணுமே. நேரத்துக்கு உசுர போகிற மாதிரிலாம் பதறடிச்சு ஓடியாந்துருப்பாங்க. சொட்டை தேங்காய் இஸ் கம்மிங். வேர் இஸ் மொட்டை தேங்காய்? மொட்டை தேங்காய். ஐயோ, வரான். மிஸ்ஸை பார்த்தானே இல்லைன்னு தெரியல. போயிட்டான். இப்போ போய் என்ன பண்ணுவோம் போகிற பார்த்தீங்கன்னா, அடா பாவிங்களா, இப்படி மாட்டிக்கிட்டேனே தெரியாம. ஜஸ்ட் மிஸ். இப்படி அநியாயமா டேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் நல்லா இருக்குமாடா? டேய், அடா பாவிங்களா, டே 2க்கு ஒட்டாவது விட்டுட்டீங்க. டே 1லேயே படிக்கலான்னு பார்த்தனே. எல்லாம் அந்த சொட்டை தேங்காய் வளர்த்தான். ஓசி சோறுன்னு அதை ஏமாற்றி ஜெயிக்கலான்னு பார்த்தேன். இங்கே தட்டு இது நடக்கலை. அதனால என்ன பண்ணுவோம், இந்த ஒரிஜினலாகவே இது பண்ணிடுவோம். ஏய், சாம்பார் மக்னி தண்டூரி சிக்கன் வந்து சாப்பாடு ரெடியா? இங்கே ஜெவின் யாரும் கூப்பிடல, இங்கே சும்மா தான் ஓசி பிரியாணி. எங்க இந்த ஜிமின் கூப்பிடலையா? அப்போ ஒருவேளை ஊசி எதுவும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. போலாம். இருடி, அது டிராப்பா கூட இருக்கலாம். அதனால நான் போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேங்க. அந்த பையன் கட்டை தூக்கி நிரப்பல போட்டது ரத்தம் ஆறும். ஏய்,
2 பேரும் என்ன மொரோட்டா மாஸ்டரா? ஓடியாங்க 2 பேரும் உள்ளார கதவை வச்சுக்கிட்டாங்க. டேய் சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ டூருக்கு தேவையான எஸ்கேப்புக்கு கண்டுபிடிக்க போகிறோம். போன டேவே ஒன்றும் கண்டுபிடிக்கல. இங்கெல்லாம் தேடி பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் ஒன்றும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? போட் கீக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. சரி ஓகே. இங்கே என்ன இருக்குது? இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? மீட்டுக்கு வைக்கிற மீட்டை வச்சு இந்த கிராணிக்கு வைக்கிற வெயிட்டு. அப்பாடி கட்டிங் ப்ளஸ் குறைச்சிருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? என்ன இருக்குது? ஏய் மறைச்சிட்டானுங்க, ஏமாத்துறானுங்க. ஓகே. இங்கே ஃபோட்டோ விட்டு இங்கே ஒரு காமெடி என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தெரியாமல் திட்டுவதுலேயே நாம் ஒரு விஷயம் கட் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது கரண்டே வராமல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற இடத்த செக் பண்ண போகிறோம். இங்கே இருக்கிற என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. இங்கே ஓப்பன் பண்ணலாம். இங்கே ஓப்பன் பண்ணிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே. இப்போ நம்ம இங்கே வெப்பனுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருப்போம்னு நினைக்கிறேன். இங்கே ஷார்ட் கன் இருக்கும். எடுத்துக்க வேண்டியதான் ஷார்ட் கன்னை. எட்ரா ஷார்ட் கன்னை வர ஒவ்வொருத்தரையும் பட்டு மண்டையில் தூக்கி போட வேண்டியதுதான். நான் எவ்வளோ பெரிய பிளேயரு, பொழப்பு கட்டு பேசிகிட்டு இருந்தால் வரமாட்டிங்களோ? கூப்பிட்டு உங்களை விருந்த வச்சு அழைச்சிக்கிறேன். வா கிளவி வா. இந்தா நெஞ்சிலே ஹார்ட் அட்டாக். எங்கவா ஐயனாரு மொட்டை தேங்காய்? டேய் எங்கடா போனேன்? டேய் கோபால் வந்துட்டான். இந்த சாவு மாட்டினான். ஓகே. ஸோ மொட்டை தேங்காய் கதை முடிஞ்சு, சொந்த தேங்காய் கடை முடிஞ்சு. தேங்காஸ் நோட்டிஃபையிங் அவுட்ஃபையிங் அமௌண்ட்டு தான். 2 பேரும் இன்னும் வேலை பார்த்துக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் நான் போட்டலாக்கே உடச்சிட்டு வந்தாங்க. அப்போ எவ்வளோ பெரிய கேட்டிங்களாக இருக்குங்க. நான் போட்டலாக்கி உடச்சிட்டு வந்தீங்களா நீங்கள்? டோர் லக்குன்னு அப்படித்தான். ஆனால் பாவிங்களாம் இங்கே கேஸ் கொடுத்து ஏமாற்றிட்டீங்களடா. இப்போ என்னடா பண்ணுவேன்? சரி ஓகே. இங்கே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் மேனுவல். இதை வச்சுனா என்ன பண்ணுறது? இங்கே என்ன இருக்குது? இது குரோபார் வேணும் காட்டுமே. இது ஆஹா கேரளம் சுட்டேன். செக்யூரிட்டி கேடுக்கு மறந்துட்டேன்னு. சரி போவதை குத்து மதிப்பா. நான் போனோம். ஷார்ட் கன் இருக்குது. அது அப்புறம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ எடுத்துக்குவோம். ஆஹா இந்த கிழவனை சுட்டாதான இது கிடைக்கும். அங்கே இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? டோர் எஸ்கேப் தேவையானது. சரி ஓகே கைஸ், நீங்கள் கமெண்டில் கேட்டதுனால தான் நான் கிராணி 2ல் டோர் எஸ்கேப் போட்டிருக்கேன். நீங்களும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இதே மாதிரி நீங்கள் சொல்கிறதும் போடுவேன், சொல்லாததும் போடுவேன். அதனால் நான் இப்போ அடுத்த வீடியோ என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் நான் போக சொல்கிறேன். சரி இங்கே ஏதாச்சும் இருக்குதான்னு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. அடே வர்றோம். நீங்கள் இரண்டாயிரம் கடுப்பேற்றுறீங்க. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இங்கே நம்ம பார்க்கறது இங்கே பார்க்கலான்னு பார்த்தா என்னாச்சு? இங்கே ஸ்பார்க்கு. அப்போ இங்கே வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை, வேஸ்ட்டே தான். ஒன்றுமே இல்லை. அந்த கபோர்டு தூக்கி பேரிச்சம்பழத்துக்கு போடணும். இங்கே தான் இருக்குது. இங்கே கிராணி ஃபோட்டோ. இந்த தள்ளிவிடு. கிராணி எங்கே இருந்தாலும் வெளியில் வா. நீ வந்த சத்தம் கேட்டுருச்சு. என்ன டிங்குன்னு மணி அடிச்சிச்சு. இப்போ நீ எங்கேயோ இருக்கிற. எனக்கு ஒரு டவுட்டு தாங்க. எங்கே இங்கே பெல் இருக்குது? எங்கே கயிறு கட்டி வச்சுருக்காங்க? எப்படி இது மட்டும் அது என்ன சொல்கிறது? எப்படி கிளவிக்கு இந்த வீட்லிக்க அந்த பெல் சத்தம் கேட்குது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. சரி நம்ம பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம். இந்த பாட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. சரி பரவாயில்ல. இந்த கிராணி என்ன காணும்? அது சோம்பேறி சொட்ட தேங்காய். அது வரத்துக்கே 10 நிமிஷம் பண்ணும். ஆனால் நம்மளை பார்த்த உடனே 10 செகண்ட்ல வந்து நிற்கும். ஃபோட்டோ தேங்காய் எங்கே போயிருந்துச்சுன்னு தெரியலையா? அங்கே பாருங்க, தி லென்த் இஸ் கம்மிங். அதாவது தூரத்துலேருந்து வந்துருக்கு ஸ்லோ மோஷனில். நாங்கள் என்ன விஜய் படம் ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் வா. இங்கே தானே அந்த பொறுக்கி பாயஸ் கேட்டுச்சு. இங்கே போயிருப்பான். அதுவும் இங்கே தான் இருக்கிற. இன்னைக்கு உன்னை கட்டையை வச்சு மண்டையை புழக்கிறேன்டா. சொட்டத்தாங்க. இந்த கட்டையை வச்சு மண்டையை புழக்கிற இல்லையா? இந்த கண்ணை வச்சு நெஞ்ச புழக்கிறான். அவ்வளோதான். அடிச்சு ஹார்ட் அட்டாக் வந்து பேசுகிற மாதிரி இந்த குச்சி வச்சு மேனப்படுத்திட்டு இருக்குது. எங்கே போனா அந்த மொட்டை? டேய் போகும்போது சாவி கீழே போட்டு போடுன்னு தெரியாது.
ஒரு பெரிய மனுஷன் குண்டை கண்டுபிடிச்சி சுட்டுட்டு இருந்தா நீ போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஆப்புக்கு போய் நீ இங்கே என்ன இருக்கு சேஃப்கி சூப்பரு. இந்த செக்யூரிட்டிக்கு எங்கேயாச்சும் மறைச்சி வச்சுக்க வேண்டியது தான். என்கிட்ட இருந்தாடா மறைச்சி வச்சுக்கிறீங்க, உங்கள்கிட்ட மறைச்சிக்கிறேன்டா. இதை எடுத்து விட்ருவோம். எனக்கு தெரிஞ்சு நான் அதிகமாக அங்கே வரமாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும். திடீர்னு 2 பேர் சுட்டு போட்டாங்கன்னு அந்த வழியில் தான் போனோம். இங்கே என்ன இருக்குது ஹெலிகாப்டர் கீ வச்சு நான் ஏரோப்ளேனா ஓட்ட போகிறேன். ஒரு நிமிஷம், ஹெலிகாப்டர் கீழே ஹெலிகாப்டர் தானே ஓட்ட முடியும். அப்பா அடி டோர் ஹேண்டில் 2 எஸ்கேப் பண்ணி 2 இது பண்ணி வச்சுங்க. கரண்டையும் கட் பண்ணி வச்சு அப்புறம் டோர் ஹேண்டில் ஃபிட் பண்ணி வச்சு. இன்னும் க்ரோபார் ஒன்று வேணும். க்ரோபாருக்கு நான் என்ன பண்ணுவேன், ரெஞ்ச் மேலே இருக்குதுல்ல, ரெஞ்ச் எடுத்துகிட்டு வந்துடுவோம். நவரு ஓகே. இங்கே ரெஞ்ச் எடுத்துக்கிட்டு போய் கன் எடுத்து பையனை போட்டுற வேண்டியது தான். தம்பி ஐ ஆம் கம்மிங். சரி, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெஞ்சை வச்சு இந்த இடத்த கழட்டி விடணும். இந்த இடத்த கழட்டி விட்டோடனே இந்த டடக்னு சுற்றினோடனே இதோ இங்கே இருக்கிற தண்ணியில் காணாம போயிடும். பூம்பா என்னடா பார்க்குற, இப்போ பாரு கண் எடுத்துகிட்டு வந்து வாயில சொல்கிறேன். இங்கே இருக்கா, இங்கேயும் இல்லை. ஆஹா, கண்ணை எங்கே போட்டேன்னு மறந்து போச்சு. எனக்கு தெரிஞ்சு கிழமை போட்டு தள்ளும் போது படிக்கட்டில் எது இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், படிக்கட்டில் போய் போவோம். டே கோபால் வந்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், மேலே ஏறி பார்ப்போம். மேலே போய் இப்படி வந்துட்டேன். ஓகே, இங்கே என்ன இருக்குது, டோர் அண்ட் வீல். இது போட் ஸ்டேரிங்கா? ஐயோ, டோர் அண்ட் வீல் ஒரு செகண்ட் சந்தோஷப்பட்டனே. இங்கே என்ன இருக்குது, வேஸ்ட்டு டக் டேப்பு. தேவைப்படும் போதெல்லாம் அதை கொடுத்துடாதீங்கடா, இப்படியா இருங்க, நாடு டெவலப் ஆகலாம். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா விட்ட இடத்துல போய் கண் எடுக்க போகிறோம். அதான் இப்போ பண்ண போகிறேன். இங்கே எனக்கு கட்டிங் பிளேடு இதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நான் செயின் இது பார்த்தேன். இங்கே அடைச்சிருக்கிறீங்களா, யாரும் இல்லை. மேலே ஏறி போய் தூக்கி போட்டுருணும். இதை தூக்கி போட்டு நம்ம திரும்ப கீழே வந்துடணும். திரும்பவும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நாம் ஷார்ட் கன் எடுத்துகிட்டு போய் இங்கே யாரும் இல்லை. செக்யூரிட்டி கேமராவை பொறுத்த வரைக்கும் இன்னும் இங்கே யாரும் இன்னும் வரலை. அதனால் ஷார்ட் கன் எடுத்துக்கிட்டு நம்ம எஸ் ஆயிர வேண்டியது தான். இத்தாண்டா சான்ஸ் எஸ் ஆயிடுறா. ஓகே, இங்கே யாரும் இல்லை, நத்திங் டு கிளியர். சரி ஓகே, அந்த ஆமோ எடுத்து 2 பேர்த்தையும் போட்டு தள்ளிடலாமா, இல்லை அந்த 2 பேர்த்தையும் வேலைக்கு தரலாமான்னு பார்க்குறேன். அந்த 2 பேர் கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டாங்க. இன்னொன்று வேணால் பண்ணலாம், இங்கே 2 பேர்த்தையும் போட்டு தள்ளி விளாண்டுட்டு இருக்கலாம். இங்கே யாரும் இல்லை, செக்யூரிட்டி கேமராவிலும் யாரும் இல்லை, இதுலேயும் யாரும் இல்லை, எதுலேயும் யாரும் இல்லை. எங்கே தான் போய் தொலைஞ்சிருக்குங்கன்னே தெரியல. டேய், ஆனால் ஒன்றுடா, உங்கள் வேலை நல்லா இருக்குதுடா. இந்த கிளவி எங்கே போச்சுன்னே தெரியல. சரி, இங்கே வரலன்னு நினைக்கிறேன். நாம் என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு கிளம்ப இருப்போம். ஏன்னா ஏற மாட்டேங்குது. ஏறுடா, பாருடா. இந்த பட்டன் சொன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. தூக்கி பார்ப்போமா? கீழே என்னமோ 100 இருக்குதுங்க புஷ்ஷுன்னு. இங்கே ஒரு ஆமோ இருக்குது. அதுக்கு முன்னாடி இங்கே செயின் கட்ட இருக்கணும். கிழவன் இங்கே இருக்கிறான். கிழவன் இங்கே தான் இருக்கிறான். நாம் என்ன பண்ணுவோம், உட்காந்த மணிக்கு அவன் முட்டி போட்டு உட்காந்துருவோம். டேய் கிழவா மாட்டிக்கினியே கோபால். சரி ஓகே, நம்ம பிதரு கோபால் அதாவது பார்த்தீங்கன்னா மொட்டை தேங்காய் அவன் ஜோலியும் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா செயின் கட்டரை வச்சு இங்கே இருக்கிற இதெல்லாம் வச்சு உடைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கார செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தொட்டால் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் ஆகும். சரி ஓகே, இப்போ செயின் கட்டர் எடுப்போம். செயின் கட்டர் எடுத்துகிட்டு வந்து இந்த இவனை போட்டு தள்ளி வேண்டியது தான், இது திறந்து விட்ற வேண்டியது தான். யாருன்னு நீங்களே வெயிட் அண்ட் வாஷ் பண்ணுங்க. டுபுக்குன்னு வந்து மேலே கூட தான் வெந்துருவோம் மாட்டானுங்க. 2.5 மணியும் பிடிச்சி போட்டாங்களே. இப்போ நம்மளை பிடிச்சி போகிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகிருக்கும், ஒரு 2 செகண்ட் ஆயிருக்காது. அடா பாவீங்களா, 2.5 மணி உங்களுக்கு என்ன விளையாட்டா பூச்சாடா. அது சரி, நம்மள மாதிரியே லைட் வெளியே எழுத முடியுமா? கிளவி சீக்கிரம் வெளியே வா. வேறு ஓசி சிக்கன் பிரியாணி போடுறாங்க. ஏங்க கிளவி கண்டுபிடிச்சிருச்சிங்க. நம்ம கிராணி பார்ட் 1 பண்ண வேலையெல்லாம் இங்கே பண்ண முடியலங்க.
அடி சொட்டை தேங்காய், அந்த மொட்டை தேங்காய் கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டியே. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, நாம் சத்தம் போட்டால் கூட வரமாட்டேங்குது. இது நல்ல விஷயந்தான். கீழே பியானோ வாசிக்கிற ரசம் மாதிரியே கேட்குது. நாம் என்ன பண்ணுவோம், கண் எடுத்துகிட்டு போவோம். இத்தாண்டா சான்ஸு, 2 பேர்த்தையும் முடிச்சு விட்ருவோம். இத்தான் இப்போ கிழவனார் இல்லைனால நாம் என்ன பண்ணுவோம், இந்த சொட்டை தேங்காய் நேரம் போட்டு விட்டுருவோம். இந்நேரத்துக்கு மொட்டையை போடுறதுக்கு சொட்டை வந்திருக்கணுமே. ஒய் நாட் கம் ஃபையிங். ஓகே, இப்போ கீழே பொறுமையாக போக வேண்டியது தான். திடீர்னு கிளவி வராதுன்னு சொல்கிறதுக்குள்ள வந்துடுச்சு. சரி சாவு, உந்த அளவு எங்கள் இடம் தான் சாவண்டு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. மொட்டை பையா, இங்கே பாரு, இங்கே யார் வந்திருக்காங்கன்னு. எங்கள் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, எங்கள் அம்மா அப்பா வந்திருக்காங்க, ப்ளஸ் நானும் வந்திருக்கேன். சரி, 2 பேரும் நல்லா உஷாராயிட்டீங்கடா. ஆனால் அதெல்லாம் ரொம்ப தப்புடா. அதுக்கு முன்னாடி ஒருத்தன் போட்டு தள்ளிடுறேன். வாடா தம்பி, என்ன அழுவுறியா? சரி அழுவு. அப்பா அடி குரோபார் கிடச்சிருச்சுடா, குரோபார் கிடச்சிருச்சு. சரிண்ணா, பையன்சாவை எங்கே தான் சொன்னல, பறிச்சுட்டு போயிட்டான். இப்படியே கத்தனா மட்டும் எவன் தான் வர போகிறான்? எவனும் வரமாட்டான். அவன் தான் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டல. இப்போ மட்டும் என்ன பண்ண போகிறேன்? திரும்பி போட்டு தள்ளி தான் போக போகிறேன். யாரும் இல்லை, நத்திங், தி வேவ் இஸ் கிளியர். ஓகே, இங்கே என்ன இருக்குது? ஸ்டாண்ட் கன். ஆட்டம் கரண்ட் பிடிக்க போகுது. ஓகே காய்ஸ், கேமராவில் மொட்டையும் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். மொட்டையும் பார்த்தோன்னா நாம் அனுமதிச்சு கேமராவான்னு தெரியல. இதை எப்படி விட்டு உடச்சிடலாமான்னு பார்க்குறேன். ஒருவேளை எங்கேயாச்சும் ஸ்பானாக வேறு எங்கேயாச்சும் போச்சுன்னா அவ்வளோதான், சங்கு தான் எனக்கு. ஏன் வரவே காணும். அப்போ இங்கே கேமராவில் பார்த்துட்டேன். இப்போ நீ என் கையால் செத்து போயிட்ட. நான் தான் சொன்னல ஆட்டம் கரண்ட் பிடிக்க போகுதுன்ட்டு ஒரு மொட்டை வச்சு என் காலை சுரண்டிட்டு இருக்கிறேன். சை மொட்டையா, மொட்டை தேங்காய். இந்த மொட்டை தேங்காய் போடுறதுக்கு முன்னாடி அந்த சொட்டை தேங்காய் போட்டுருந்தோம். கூப்பிட்டா வரவே மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒருத்தனை அடைச்சி வச்சுட்டு ஒரு சைக்கோ கிளவி என்னத்தான் கூப்பிட்டாலும் வரவே மாட்டேங்குது. சொட்டை தேங்காய். சரி, இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நல்லதாக கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன இருக்கு? ஹேண்ட்வீல். சரி ஓகே, நம்மளுக்கு கிடச்சது தான். இதை என்ன பண்ணுவோம், இங்கேயே போட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, எல்லாமே கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போதைக்கு. இப்போ எல்லாத்தையும் நம்ம போய் போடுறது தான். போயிட்டாவே அடா பாவிங்கடா, ஸ்லிப்பாக கீழே வந்து போயிட்டுட்டேன். என்ன பண்ணுவேன்? பாரதேசி பண்ணாடேங்களா. டே 1 ஓடிக்கலாம் பார்த்தேன். டே 3 வரைக்கும் கொண்டு ஓட்டிக்கலடா. நல்ல வேலைடா, சேலஞ்சே பண்ணலை. நல்ல நேரம் கூட சொல்லலாம். சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர் லாக் வேணாம், நாம் ஸ்ட்ரெயிட்டாகவே இப்போ ஹேண்டில் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக இவங்கள கொலை பண்ணணும்னு தோணுது. அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ கேமராவில் பார்த்துட்டான். ஒரு வேலை இங்கேயும் வந்துடுவானோ. டேய் போட்டதாக்கா வந்து முடிச்சு விட்றாதரா. அப்போ போருக்கு போயிடுவேன்டா. அப்படிலாம் பண்ணாதரா. சரி ஓகே, மொட்டை ஏன் கவனிக்கலை? ஆவுன்னா அறிவாளித்தனமாக பேசுவோம். இப்போ அறிவை கூட யூஸ் பண்ணல மொட்டை தேங்காய். சரி, சொட்டை தேங்காய் ஆளை காணும். டேய் என்னாச்சு? ஆஹா, இந்த கிழவி காது போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கிழவி கோவிந்தாவா? ஓகே, என்ன பண்ணுறது, உன் பொண்ணாடி வரமாட்டேங்கிறா. அவளை இப்போ நான் கொலை பண்ணணுன்னு எழுதியிருக்குது. அது யாராலையும் மாற்ற முடியாது. தொடத்தங்கா வெளியே ஓப்போ, காது மேலே அடிச்சு அனுப்பிச்சுட்றேன். எங்கே போய் தொடர்ந்துச்சு? எப்படி என் புருஷனை லாக் போட்டுட்டு முன்ன தனி அடிக்க வந்த பத்தியா? உன்னையும் போடுவோம், புருஷனையும் போடுவேன். ஓட்டு கட்டுற பார்க்குறியா? டேய் மொட்டை தேங்கா, இன்னும் இந்த பரதேசி கதவை திறக்கலையா? ஐயோ, நான் திறந்து விட்ட தெரியாம. டேய் இருடா, டேய் எது வந்தாலும் முடிவுக்கு வந்துட்டு பேசுறா. டேய் என்ன தைரியம் இருந்தா பொண்டாட்டி முடிச்சு விட்டுருப்ப. என்ன முடிச்சிடுறா. குரோபா அடிச்சு மாசம் நடந்து வரோம்ல. அடுத்த மாசம் நடந்து வரடா. முடி செத்த பரமா நடந்து வர. சாவுடா. இன்னைக்கு உங்க கரண்ட்ல தான் சாவுன்னு எழுதிருக்குது. ஐ ஆம் ஸ்வாங் இந்த கிழவி கீழே தரைய எண்ணிட்டு இருக்குது.
அந்த கிழவிக்கு பல்லெண்ணெலாம் கூட பார்க்கலான்னு பார்த்தா வச்சிருக்கிறதே 4 பல் தான். அதில் நாங்கள் என்ன நின்றது? சரி ஓகே, இங்கே குரோபா இருக்குது, இது கீழே போய் போடலாம் தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம டக்குன்னு எல்லா வேலையும் முடிக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றும் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. சுபா கிடச்சிருச்சு. தேவையில்லாமல் பண்ண வேலையெல்லாம் இப்போ இங்கே தான் மாட்டிகிட்டு இருக்குது. சரி ஓகே, இப்போ டோர் ஹேண்ட் வீல் வேணும், அதை எடுத்து விட்டோன்னு வைங்களேன், அம்புட்டு தான். அதுக்கு முன்னாடி நம்ம பெட்லாக் எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏன்னா அது எடுக்கிறது தான் கஷ்டம். அது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, இங்கேயே தூக்கி போட்டுற வேண்டியது தான். அது மேலே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வைங்களேன், இந்த ரெடியாச்சும் கரெக்டாக போடும். திடீர்னு ஸ்லிப் போய் டொம்முனி கீழே வந்து போயிட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே ஏதாச்சும் ஒரு முன்னெச்சரிக்கையாக வந்திருப்பேன். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நடந்துருச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. டபக்குன்னு குடிச்சு இப்போ கீழே இருக்கிற டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு வேண்டித்தான். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓடிட வேண்டித்தான். ஏய் கிழவை, இங்கே பாரு, வீட்டில் இந்த எஸ்கேப் பண்ண போகிறேன், முடிஞ்சா தடுத்துக்க. எங்கே போயிருப்பாங்க எல்லோரும்? எனக்கு தெரிஞ்சு நம்ம அடித்த அடியில் திரும்பி வரத்துக்கு கூட தோணலாம்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து ஹேண்ட் வீல் தான் போடணும். ஹேண்ட் வீல் போட்டோன்னா நம்மளுக்கு அடுத்த எஸ்கேப் தான். எல்லா ஃபோட்டோயும் தூக்கி மிதிக்கிறேன், எல்லாத்தையும் தூக்கி போடுறேன். கடைசி வரைக்கும் இந்த கிழவி காணுமே, பயந்துருக்குமோ? பயந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணும், ஸ்ட்ரைட் ரூட்டாகவே போவோம். யார் என்ன பண்ணுறாங்க நானும் பார்க்குறேன். ஏய் வீட்டில் யார் அராஜகம் பண்ண ராடரி? நான் ரெடி அராஜகம் பண்ண. யாரும் தடுக்கிறீங்க? யாரும் தடுக்க முடியாது. அது மட்டும் தூக்கியாச்சு. இந்த வீட்டை விட்டு நான் கிளம்பியாச்சு. போகும்போது ஸ்டங்கன் எடுத்துகிட்டு போயிடலாமா? வேணாம். இப்போ குலகாரன்றாங்க. அடுத்த வீடியோவில் ஸ்டங்கன் எடுத்துகிட்டு போகும்போது இதிலெல்லாம் இருக்கே, நம்மளே சுட்டவங்கள நம்ம ஐங்கிட்டு சுட்டிட்டு ஓடி போயிட வேண்டும். கிளம்பி காட்டுறாங்க. ஏங்க கீழே ஓசிக்கு 5 ரூபா பிரியாணி போடுறேன்னு போலாமா? காக்கா பிரியாணிடி. அந்த ஜிவின் எடுத்த பட்டில சும்மாவே விட மாட்டேன், புதைச்சு விடுறேன். சரி விடு, 2 அடி வாங்கிட்டான்ல. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ கேப்ல எடுத்து முடிஞ்சுது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 2ல் போர்டு எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணது டோர் எஸ்கேப்பு. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.